காமராஜரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கள்ளுக்கு எதிராக போராடினார்கள் என தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டி குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ சீமான் கண்ணில் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் சொல்லிட்டு பனையில ஏறி போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இந்த நேரத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கள்ளுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் கள்ளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அதுக்கு எதிரான கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதவே பதநீர் இறக்கி அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய பதநீர் அது ஒரு முக்கியமான மருந்து போன்ற பானம். அதே மாதிரி பனையில் கிடைக்கக்கூடிய எல்லாம் வெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் வந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முக்கியமானது. அதை அவங்க நம்ம நிச்சயமாக அதை செய்யலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தமிழகத்தை பொறுத்த அளவில் ஆன்மீகமும் அரசியலும் இணைந்த ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரும். நிச்சயம் தமிழகத்துல வந்து திமுக வந்து அகற்றப்படுவார்கள் வரும் தேர்தலோட அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பேச்செல்லாம் வந்து எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. அதை பத்தி மக்கள் மனசுல கிடையாது. ஆனா ஆன்மீகமும் அரசியலும் கலந்தது தான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணி நிச்சயமாக தமிழகத்துல ஆட்சியில் வரும். விசிக எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் வெற்றி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில இருக்கும் விசிக அப்படின்னு தலைவர் திருமாவளவன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தேர்தல் நெருங்கி வர நேரத்துல எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில தான் அங்கம் வைக்கக்கூடிய கட்சி. அவங்க கட்சியில வந்து மதச்சார்பின்மை வேணும் என்று மதச்சார்பின்மைக்கு சார்ந்து அவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு அது நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரையில் அவருடைய கட்சியினுடைய கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எங்கள் கட்சியில் தான் கடந்த இதில் வந்து 25 தொகுதியில் தான் போட்டிடணும்னு எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த தடவை நாங்கள் கூடுதலாக கேட்கணும்னு நினச்சிருக்கோம். அதை நாங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட எல்லாருமே அகில இந்திய கட்சியினுடைய பொறுப்பாளர்கிட்ட காங்கிரஸ் கட்சியை பொறுத்த 25 தொகுதி போதாது, கூடுதலாக தொகுதிகள் வேணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்போம். ஏற்கனவே அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு. அந்த கருத்தின் தொடர்ச்சியாக இந்த கருத்தை நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அது வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லக்கூடியது கூட்டணியில் பேசும்போதே அதை பேசணும். கூட்டணி பேசி முடிந்த பிறகு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறது நியாயம் இல்லை. கூட்டணி பேசும்போதே இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேசும்போதே அதை கேட்கணும். அப்படி கேட்டால் தான் வந்து அது சரியாக இருக்குமே தவிர அதை கூட எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இருக்காங்க. இங்கே வந்து ஏற்கனவே 2 இன்சார்ஜஸை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கூடியிருந்து தான் அதை பேசுவாங்க. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.